இந்த வீடியோவில் 10th சிவிக்ஸில் செகண்ட் லெசன் நடுவண் அரசு. இந்த நடுவண் அரசில் மட்டுமே 218 வினாக்கள் பார்க்க போகிறோம். 218 வினாக்கள்னு சொல்கிறப்பயே நம்ம எவ்வளோ டெப்த்தாக எடுத்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். புக்குக்குள்ளே அதாவது இன்சைட் கொஷின் மட்டுமே 202 கொஷின் எடுத்திருக்கோம். புக் பேக் கொஷின் வந்து 16 கொஷின் இருக்கும். இது ரெண்டுமே சேர்த்து 218 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த 218 கொஷினுமே 3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஒரே பார்ட்டாக பார்த்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு 3 பார்ட்டாக கொடுத்துருக்கோம். பார்ட் 1 வந்து 80 கொஷின் இருக்கும். பார்ட் 2ல் வந்து 70 கொஷின் இருக்கும். பார்ட் 3ல் வந்து 68 கொஷின் இருக்கும். இந்த வீடியோவில் பார்ட் 1ல் 80 கொஷின் பார்க்க போகிறோம். மீதி இருக்க 2 பார்ட்டுக்குமான கொஷினை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே உங்களுக்கு லிங்க் வந்து பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்க 218 கொஷினை நீங்கள் படிச்சிங்கன்னா புக்கில் இந்த லெசனை நீங்கள் படிக்கவே தேவையில்லை. கேரண்டியாக சொல்கிறேன், இந்த 218 கொஷினை நீங்கள் படிச்சிங்கன்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கையுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல அடுத்தடுத்த வீடியோலாம் எப்போ வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன வீடியோ வருமோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்கள் நேம் சொல்லி வெற்றி பாதை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவோம். இப்போ பார்ட் 1க்கான 80 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு. இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எதுனா நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசு. நடுவண் அரசின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? புதுடெல்லியில். நடுவண் அரசின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுன்னா புதுடெல்லி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது? இதெல்லாம் முக்கியமானது. பகுதி 5. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி வந்து நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி 5. நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி கொஸ்டின் வந்து பகுதி என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் வந்து சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 52 முதல் 78 வரை. இந்திய அரசியலமைப்பின் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் கேட்டாங்கன்னா பகுதி வந்து 5, சட்டப்பிரிவுகள் வந்து 52 முதல் 78 வரை. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு எத்தகைய அரசை வழங்கியுள்ளனர்? கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் வந்து இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு எத்தகைய அரசை வழங்கியுள்ளார்கள்னா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை. நடுவண் அரசு எத்தனை முக்கிய அங்கங்களை கொண்டுள்ளது? 3 அங்கங்கள். என்னென்னு கேட்டாங்கன்னா நிர்வாகம், 2வது சட்டமன்றம், 3வது நீதித்துறை. நடுவண் அரசின் முக்கியமான 3 அங்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. கீழ்கண்டவற்றில் நடுவண் அரசின் 3 அங்கங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம். 3 அங்கங்கள் என்னன்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நடுவண் நிர்வாக அமைப்பில் மேலிருந்து கீழாக சரியான படிநிலையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பாருங்கள், உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம்ல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். நடுவண் நிர்வாக அமைப்பில் மேலிருந்து கீழாக சரியான படிநிலையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிர்வாக அமைப்பில் மேலிருந்து கீழாகன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் வருவார், அடுத்து துணை குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறமேட்டு பிரதம அமைச்சர், அடுத்தது அமைச்சரவை குழுக்கள். நிர்வாக அமைப்பை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அடுத்தது அமைச்சரவை குழு. இதுதான் சரியானது. நடுவண் அரசின் சட்டமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நடுவண் அரசின் சட்டமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நாடாளுமன்றம்னு. நடுவண் அரசின் சட்டமன்றம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க, நாடாளுமன்றம்னு. நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் எவை? நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் என்னன்னா மாநிலங்களவை, மக்களவை. மக்களவையை வந்து லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க, மாநிலங்களவையை வந்து ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் என்னன்னு கேட்டாங்கன்னா மாநிலங்களவை 1, மக்களவை 1. மாநிலங்களவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்போதான் பார்த்தோம். மாநிலங்களவை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ராஜ்யசபான்னு.
இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 238 உறுப்பினர்கள். இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 238 பேர். மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12 பேர். மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா 12 பேர். மொத்தமாக பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை மொத்த உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 250 பேர். இந்த 250 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 238 + 12ன்னு. இந்த 238 பேர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால். இந்த 12 பேர் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா குடியரசுத் தலைவரால். இல்லை மொத்தமாக சேர்த்திங்கன்னா 250 பேர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள், அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்கள். மக்களவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லோக்சபான்னு. மக்களவை கேட்டாங்கன்னா லோக்சபா. இதே மாநிலங்களவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ராஜ்யசபான்னு. மக்களவைக்கு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மக்களவைக்கு வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 543 உறுப்பினர்கள். மக்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2 பேர். இல்லை மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் கேட்டாங்கன்னா 545 உறுப்பினர்கள் வருவாங்க. இதில் பாருங்கள் 543 பேர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர். இல்லை 2 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள். நடுவண் அரசின் நீதித்துறை அமைப்பில் உள்ள உயரிய நீதிமன்றம் இந்திய உச்சநீதிமன்றம். நடுவண் அரசின் நீதித்துறை அமைப்பில் உள்ள உயரிய நீதிமன்றம் எதுனா இந்திய உச்சநீதிமன்றம். இந்திய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பில் உள்ளவர்கள் இந்திய தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகள். நடுவண் அரசின் நிர்வாக அமைப்பில் இடம்பெறாதவர். இதில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அடுத்தது பிரதம அமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இது மூணுமே சரியானதா. இடம்பெறாதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர். நடுவண் சட்டமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மத்திய சட்டமன்றம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றம்னு. நாடாளுமன்றத்தின் 2 அவைகள், இது ஏற்கனவே பார்த்தோம். நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் என்னன்னா, ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. மாநிலங்களவை வந்து ராஜ்யசபா அப்படின்னு சொல்றாங்க, மக்களவையை வந்து லோக்சபா அப்படின்னு சொல்றாங்க. நடுவண் நீதித்துறை எதனை கொண்டு உள்ளது? உச்ச நீதிமன்றத்தை. நடுவண் நீதித்துறை வந்து எதனை கொண்டுள்ளதுன்னா உச்ச நீதிமன்றத்தை. நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் மற்றும் இந்தியாவின் முதல் குடிமகன் என அழைக்கப்படுபவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் மற்றும் இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர். முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுபவர் குடியரசுத் தலைவர். முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுபவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார்? எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு புக்கில் உங்களுக்கு இமேஜாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். புதுதில்லியில் அமைந்துள்ள குடியரசுத் தலைவரின் இல்லம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புதுடெல்லியில் அமைந்துள்ள குடியரசுத் தலைவரின் இல்லம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஷ்டிரபதி பவன். குடியரசுத் தலைவரின் இல்லம் கேட்டாங்கன்னா ராஷ்டிரபதி பவன். சிம்லாவில் அமைந்துள்ள குடியரசுத் தலைவரின் அலுவலகத்தின் பெயர் ரிட்ரீட் கட்டடம். குடியரசுத் தலைவரின் அலுவலகத்தின் பெயர் கேட்டாங்கன்னா ரிட்ரீட் கட்டடம். இது எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா சிம்லால.
குடியரசுத் தலைவரின் இல்லம் எதுனா ராஷ்டிரபதி பவன். அலுவலகம் எதுனா ரிட்ரீட் கட்டடம். தெற்கில் ஹைதராபாத்தில் அமைந்துள்ள குடியரசுத் தலைவரின் அலுவலகம். தெற்கில் ஹைதராபாத்தில் அமைந்துள்ள குடியரசுத் தலைவரின் அலுவலகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஷ்டிரபதி நிலையம். குடியரசுத் தலைவருக்கு வந்து 2 அலுவலகம் இருக்குது. ஒன்று வந்து சிம்லாவில் இருக்குது, அது என்னன்னா ரிட்ரீட் கட்டடம். அடுத்தது வந்து தெற்கில் ஹைதராபாத்தில் இருக்குது, அது என்னன்னா ராஷ்டிரபதி நிலையம். ராஷ்டிரபதி பவன் அப்படின்றது என்னன்னா குடியரசுத் தலைவரின் இல்லம். இது மூணுத்தையுமே குழப்பிக்காதீங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. குடியரசுத் தலைவரின் இல்லம் கேட்டாங்கன்னா ராஷ்டிரபதி பவன். குடியரசுத் தலைவரின் அலுவலகத்தில் சிம்லாவில் இருக்கிறது வந்து ரிட்ரீட் கட்டடம். ஹைதராபாத்தில் இருக்கிறது வந்து ராஷ்டிரபதி நிலையம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்? 35 வயது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 35 வயது. குடியரசுத் தலைவர் வேட்பாளர் எந்த அவையின் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும்? மக்களவையின் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் வந்து எந்த அவையின் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களவையின் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் வேட்பாளரின் பெயரை வாக்காளர் குழுமத்தில் உள்ள எத்தனை வாக்காளர்கள் முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேண்டும்? 50 வாக்காளர்கள் வந்து முன்மொழியவும் 50 வாக்காளர்கள் வந்து வழிமொழியவும் வேண்டும். நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் பதவி ஏற்கும் நாளில் அப்பதவி வந்து காலியானதாக அறிவிக்கப்படும். அவர் பதவி ஏற்கும் நாளில் அந்த பதவி வந்து காலியானதாக கருதப்படும். குடியரசுத் தலைவர் எந்த தேர்தல் முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவர் எந்த தேர்தல் முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலம், விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி. ஒற்றை மாற்று வாக்கு மூலம், விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் இடம்பெறாதவர்கள் யார்? ஃபர்ஸ்ட் இடம் பெற்றவர்கள் யார் அப்படின்றத பார்க்கலாம். மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இவங்கெல்லாம் யாருன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் இடம் பெற்றவர்கள். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? இடம்பெறாதவர்கள் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இடம்பெறாதவர் யார்னா குடியரசுத் தலைவரால் நாடாளுமன்றத்திற்கு நியமிக்கப்படும் உறுப்பினர்கள். இவங்க தான் இடம்பெறாதவர்கள். இல்லை, டி தான். குடியரசுத் தலைவரால் நாடாளுமன்றத்திற்கு நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் தான் இடம்பெறாதவர்கள். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டி. குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவருக்கு வந்து பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பவர் யாருன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவரின் பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும்? எந்த சட்டப்பிரிவின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 77 வந்து நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையையும் குடியரசுத் தலைவரின் பெயராலே மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த சட்டப்பிரிவு அப்படின்றது முக்கியமானது. சட்டப்பிரிவு 77. பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பவர் யார்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை யார் நியமிப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்வது யாருடைய ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் செய்யப்படுகிறது? பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் செய்யப்படுகிறது. கீழ்கண்டவர்களில் யாரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதில்லை? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், முதலமைச்சர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர். இல்லை, யாரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்யவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் தான்.
முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர். பேலன்ஸ் இருக்க மூணையும் பாருங்க. குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமனம் செய்கிறார்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர். இந்த 3 பேரையுமே யார் நியமனம் செய்கிறார்னா குடியரசுத் தலைவர். மற்ற நாடுகளுக்கான இந்திய தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை உரையாற்றி துவங்கி வைப்பவர் குடியரசுத் தலைவர். பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை உரையாற்றி துவங்கி வைப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? 2 முறை. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஏதேனும் ஒரு மசோதா நிலுவையில் இருந்தால் அது குறித்த செய்திகளை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஏதேனும் ஒரு மசோதா நிலுவையில் இருந்தால் அது குறித்து செய்திகளை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பும் அதிகாரம் பெற்றவர் யார்னா குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் அனைத்து மசோதாக்களும் யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகின்றன? குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் அனைத்து மசோதாக்களும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் எந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி அறிமுகம் செய்ய முடியாது? நிதி மசோதாவை. இது ரொம்ப முக்கியமானது. நாடாளுமன்றத்தில் எந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி அறிமுகம் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி மசோதாவை தான். மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்னா குடியரசுத் தலைவர். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார்? 12 உறுப்பினர்களை முன்னாடியே பார்த்தோம். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 உறுப்பினர்களை. மக்களவையில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில் எந்த சமூகத்தைச் சேர்ந்த 2 நபர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? எதுக்குன்னா மக்களவைக்கு. மாநிலங்களவைன்னு பார்க்குறப்ப 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மக்களவைன்னு பார்க்குறப்ப 2 நபர்களை எந்த சமூகத்தைச் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தைச் சேர்ந்தவங்களை 2 பேரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே மக்களவையில் சமர்ப்பிப்பவர் நிதி அமைச்சர். நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே மக்களவையில் சமர்ப்பிப்பவர் யார்னா நிதி அமைச்சர். இந்தியாவின் அவசர கால நிதியினை நிர்வகிக்கும் அதிகாரம் யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது? குடியரசுத் தலைவருக்கு. இந்தியாவின் அவசர கால நிதியினை நிர்வகிக்கும் அதிகாரம் யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளதுன்னா குடியரசுத் தலைவருக்கு. யாருடைய பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது? குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையையும் கொண்டு வர முடியாது. குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நிதிக்குழுவினை அமைக்கிறார்? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நிதிக்குழுவினை அமைக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், மன்னிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. இது ரொம்ப முக்கியமானது. சட்டப்பிரிவு 72. நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், மன்னிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 72. நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு 53(2). நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 53(2).
வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளையும் ஒப்பந்தங்களையும் யாருடைய பெயராலே நடைபெறுகின்றன? குடியரசுத் தலைவரின் பெயராலே. தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உள்ளது? சட்டப்பிரிவு 252 கீழ். தேசிய நெருக்கடி நிலைன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 352. மாநில அவசர நிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா 356. நிதி சார்ந்த அவசர நிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா 360. இதெல்லாம் வரிசையாக பார்ப்போம். தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உள்ளதுன்னா சட்டப்பிரிவு 352 கீழ். மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 356. நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உள்ளது? சட்டப்பிரிவு 360. இப்போதான் பார்த்தோம் வரிசையாவே. இந்தியாவிலேயே அதிகபட்சமாக எந்தெந்த மாநிலங்களில் தலா 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? இது முக்கியமானது. கேரளா மற்றும் பஞ்சாபில் தான் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை யாரிடம் வழங்கலாம்? துணை குடியரசுத் தலைவரிடம். அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறையை குறிப்பிடும் சட்டப்பிரிவு? சட்டப்பிரிவு 61. இந்த சட்டப்பிரிவுகள் எல்லாமே முக்கியமானது. அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறையை குறிப்பிடும் சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு 61. குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட அவைக்கு வருகை புரிந்தவர்களில் குறைந்தபட்சம் எத்தனை பேரின் ஆதரவு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1/4 குறையாத ஆதரவு தேவை. குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட அவைக்கு வருகை புரிந்தவர்களின் குறைந்தபட்சம் எத்தனை பேரின் ஆதரவு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1/4 குறையாத ஆதரவு தேவை. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் முடிந்த பின்னர் என்ன நடக்கும்? குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் முடிந்த பின்னர் என்ன நடக்கும்னா அவருக்கு பின் ஒருவர் பதவி ஏற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம். இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குகிறது? சட்டப்பிரிவு 63. எந்த சட்டப்பிரிவு துணை குடியரசுத் தலைவரின் பதவியை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 63. நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை வகிப்பவர்? துணை குடியரசுத் தலைவர். நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை வகிப்பவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தர நிலையில் இருப்பவர்? துணை குடியரசுத் தலைவர். அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தர நிலையில் இருப்பவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் பதவி எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றது? இதெல்லாம் முக்கியமானது. இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவரின் பதவி எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்காவின் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற உருவாக்கப்பட்ட பதவி? துணை குடியரசுத் தலைவர் பதவி. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற உருவாக்கப்பட்ட பதவி எதுனா துணை குடியரசுத் தலைவர் பதவி. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். அவர் யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்சம் எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்? 35 வயது. குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்னா 35 வயது. துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் எந்த அவையின் உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும்? மாநிலங்களவையின் உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும். யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் எந்த முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மறைமுக தேர்தல் மூலம். துணை குடியரசுத் தலைவர் எந்த முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா மறைமுக தேர்தல் மூலம்.
துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவதை குறிப்பிடும் சட்டப்பிரிவு 66(1). துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவதை குறிப்பிடும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 66(1). துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவருக்கும் 5 ஆண்டுகள் தான், துணை குடியரசுத் தலைவருக்கும் 5 ஆண்டுகள் தான். புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவரது பணிகளை மேற்கொள்பவர் மாநிலங்களவையின் துணைத் தலைவர். புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவரது பணிகளை மேற்கொள்பவர் யார்னா மாநிலங்களவையின் துணைத் தலைவர். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவரின் பணிகளை செயல்படுத்துபவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர்களின் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவரின் பணிகளை செயல்படுத்துபவர் யார்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. எந்த ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயதுல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார்? 1969. இதெல்லாம் முக்கியமானது. எந்த ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த எம் ஹிதயதுல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1969. இதோட 10th சிவிக்ஸில் செகண்ட் லெசன் நடுவண் அரசில் 80 கொஸ்டின் பார்த்துருப்போம். இந்த பாடத்தில் மொத்தமாக 218 கொஸ்டின் இருக்கு. பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் அடுத்தடுத்த பார்ட்டாக பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சீக்கிரம் அப்டேட் பண்ணுவோம்.